ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் எப்படி ஒப்பீடு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ அதே போல் இன்னும் சில வார்த்தைகள் எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாங் அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம். லாங்கர்னா அதை விட நீளமான. லாங்கஸ்ட் அப்படின்னா அதை அனைத்திலும் நீளமான அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அதே போல் சில சமயத்தில் வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி அர் எஸ்ட்டை வந்து எல்லா சமயத்துலையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இங்கிலீஷில் அது அப்படி ஒரு ரூல். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம்னாக்க, அருக்கு பதிலாக மோர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை முன்னாடியும் பார்த்துருக்கோம். நம்ம மோஸ்ட்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அர் சவுண்டுக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட அர் சவுண்ட் மாதிரி ஒன்று வருது, அஸ்ட் சவுண்டுக்கு பிஸ்ட் சவுண்டும் ஒன்று இங்கே வருதுங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் இது மாதிரியான வார்த்தைகள் அர் அஸ்ட் எங்கால ஆட் பண்ண முடியும், எங்கே ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ டால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டால்னா உயரமான அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க டால், டாலர், டாலஸ் சொல்லலாம். ஷார்ட் அப்படின்னாக்க குள்ளம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்ல சின்னதுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே ஷார்ட் தான். இப்போ லாங்குன்னா நீளம் மாதிரி, ஷார்ட்னா சின்னது அப்படின்னு சொல்லலாம். டால்னா உயரத்துக்கு மாதிரி, ஷார்ட்னா குள்ளம்னு சொல்லலாம். ஸோ டால், டாலர், டாலஸ் சொல்லலாம். ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட் சொல்லலாம். அதே போல ஃபாஸ்ட்னா வேகம், ஸ்லோனா நிதானம். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் சொல்லலாம். ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. எல்லாத்தையுமே நான் சொல்லலை. இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன் உங்ககிட்டன்னா, இன்னும் இருக்கு இந்த மாதிரி. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஜென்ரலா ஒன்றுத்தை விட இன்னொன்று பெருசுனாக்கா அரு, அந்த வார்த்தையோட அரும் அஸ்டும் சேர்க்கலான்றது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரியான இன்னும் சில வார்த்தைகள் இங்கே சொல்லியிருக்கேன். இவ்வளோதான் மொத்தமேவா? கிடையாது. இதை விட இன்னும் நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி பண்ண முடியும். அதே போல இது மாதிரி பண்ண முடியாத வார்த்தைகள், அரு அஸ்டு சேர்க்காம மோர்ன்ற வார்த்தையை அதுக்கு முன்னாடி போடுறது, மோஸ்ட் போடுறது, அந்த மாதிரியான வார்த்தைகள் என்னது? பியூட்டிஃபுல். இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. பியூட்டிஃபுல்னா அழகான அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இம்பார்ட்டன்ட்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் பியூட்டிஃபுல்லர், பியூட்டிஃபுல்லஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே போல இம்பார்ட்டன்டர், இம்பார்ட்டன்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு நமக்கு தெரியாது, ரூல் கிடையாது. இங்கிலீஷ்ல இப்படிதான். ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லுக்கு அப்போ என்ன சொல்லுவீங்க? மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் தெரியல. இன்னும் நீங்கள் நிறைய கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் தெரியும் எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ சம மோர் மோஸ்ட்னு சொல்லிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபாஸ்டே இருக்கு வச்சுங்களேன். உங்களுக்கு ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் சொல்லலாமான்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுங்க, ஃபாஸ்ட்டு, மோர் ஃபாஸ்ட், மோஸ்ட் ஃபாஸ்ட். தப்பு தான், ஆனால் அர்த்தம் புரிஞ்சிடும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. ஸோ டவுட் நல்லா தெரிஞ்சு நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்த்துருந்தீங்கன்னா அர் அஸ்ட்டு சேர்த்து சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையானாக்கா மோர் மோஸ்ட்னு போட்டு சொல்லிடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். Do you know how long is this road? Asked my father. I replied, it could be 1 kilometer long. Dad said, no, it's even longer. I replied, then 2 kilometers? Dad replied, yes, you are right. He again asked, do you know the longest road in our city is the beach road? I said, no, Dad, I did not know that. Thanks for telling me. I have an important game tomorrow, I told my dad. He said, even more important is your health. Play safely, Dad advised. I said, sure, Dad, but the most important is my exam next week. I have to study well for it. ஸோ இப்போ புது வார்த்தைகள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். கிலோமீட்டர், நம்ம இது தூரத்தை அளக்கிற ஒரு 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். நம்ம யூஸ்வலாக தூரத்தை வந்து கிலோமீட்டரில் சொல்லுவோம் நம்ம வழக்கமாக. இங்கேருந்து கன்னியாகுமரி எவ்வளோ, சென்னையிலேருந்து இது கன்னியாகுமரி எவ்வளோ தூரம்? 700 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் இது. தென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகைன் 2-3 அர்த்தம் இருக்குது.
இந்த இடத்துல அப்படின்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா? இல்லை இது இன்னும் ஜாஸ்தி அப்படின்னா நான் என்ன சொல்லுவோம்? அப்படின்னா 2 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அப்படின்னான்ற அர்த்தத்துல தான் இங்க தென் வந்திருக்கு. அதாவது அது இல்லைன்னாக்கா இதுவா அப்படின்ற அர்த்தத்துல வருது. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம். ஹெல்த்னாக்கா ஆரோக்கியம், உங்களோட உடல்நிலை ஆரோக்கியம். சேஃப்லினாக்க பத்திரமாக, அடிபட்டுக்காம சேஃபா பத்திரமா இருக்கிறது அப்படின்னு. அட்வைஸ்னா அறிவுரை சொல்றது. அட்வைஸ் அப்படிங்கிறது அறிவுரை. அது ஒரு வெர்ப், செயல் சொல்லுது. அதனால அது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அட்வைஸ்டு இப்படி சொல்லி சேர்த்துருக்கு. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்றதை யோசிங்க. நான் அதுக்கு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, திருப்பி ரன் பண்ணுங்க. நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். சரி, இப்போ நான் அர்த்தம் சொல்ல போறேன். இந்த ரோடு எவ்வளவு நீளம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எங்க அப்பா கேட்டார். நான் பதில் சொன்னேன், 1 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்பா சொன்னாரு, நோ, இல்ல, அது இன்னும் நீளமானது. நான் திருப்பி பதில் சொன்னேன், அப்போ 2 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா திருப்பி பதில் சொன்னாரு, ஆமா, நீ சொன்னது சரி. ரைட்னா சரின்னு ஒரு அர்த்தம். அவர் திருப்பி கேட்டாரு, உனக்கு நம்ம சிட்டில, நம்ம நகரத்துல இருக்கிறதுலயே நீளமான ரோடு பீச் ரோடு தான் அப்படிங்கிறது தெரியுமா? இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், உங்களுக்கு பெரிய வாக்கியம். கவனிங்க எப்படி இருக்கு. இருக்கிற ரோட்லயே, நம்ம ஊர்ல இருக்கிற ரோட்லயே பெரிய ரோடு நம்ம பீச் ரோடு தான்னு உனக்கு தெரியுமா? நம்ம தமிழ்ல வேற மாதிரி பேசுவோம், வார்த்தைகள் சொல்லுவோம், இல்ல வேற மாதிரி வந்திருக்கு வார்த்தைகள்லாம். அதை கவனிங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல அப்பா, அது எனக்கு தெரியாது. அது சொன்னதுக்கு நன்றி. இதையும் சொல்ல மறந்துட்டேன். ஃபாதர்னு முன்னாடி படிச்சிடணும். டேடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்பாவுக்கு. போன வீடியோல மாம்னு பார்த்தோம் இல்லையா? மதருக்கு மாம் மாதிரி ஃபாதருக்கு டேட். டேட் டேடி, மதர் மாம் மம்மி. மதர் மாம் மம்மி அப்படின்னாக்கா அம்மா. ஃபாதர் டேட் டேடி அப்படின்னா அப்பா. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு நாளைக்கு இருக்கு அப்படின்னு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, விளையாட்டை விட அதை விட முக்கியம் உன்னுடைய உடல்நிலை, உன்னுடைய ஆரோக்கியம். அதை பத்திரமா பார்த்துக்கோ, பத்திரமா விளையாடு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அறிவுரை சொன்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா அப்பா, ஆனா இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம் என்னோட எக்ஸாம், அடுத்த வாரம் தேர்வு, அடுத்த வாரம் வர தேர்வு. நான் அதுக்கு நல்லா கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதே அர்த்தம் உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா வெரி குட். மறுபடி கேளுங்க, சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கவனிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.